நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம வீராவும் மாறனும் பைக்ல வந்து ஜோடியா கட்டி பிடிச்சிட்டு ஜம்முன்னு வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம வீராவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து வீராவையும் மாறனையும் வந்து விருந்து கலைக்க வந்திருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே கடையிலேருந்து நம்ம மாறனும் வீராவும் கிளம்புற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஜோடியா வந்து நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்க்குற எல்லார்ட்டயுமே சொல்லிட்டு போறாங்க. "அண்ணே ஜோடியா சூப்பரா இருக்குண்ணே, பார்த்து போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல வந்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. போகிற வழியிலே ஒரு இடையில வந்து நம்ம மாறன் இருக்காங்கல்ல, மாறன் வந்து வண்டியை நிப்பாட்டுறாங்க. "என்ன வண்டி இங்கே நிப்பாட்டிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கேட்குறாங்க. "இல்லை, எனக்கு ஒரு வேலை இருக்குது, பக்கத்தில் தானே வீடு இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நீ நடந்து போயிருமே, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய், காலையில் நீ தானே வண்டியில் ஏற்றி கொண்டு போனேன், கடைக்கு கொண்டு போனேன், இப்போ கடையிலேருந்து நீ தானே என்னை ஏற்றி கொண்டு போய் வீட்டில் விடணும், அதென்ன பாதியிலே வந்து எனக்கு அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக வந்து வண்டியை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் என்னை விட்டுட்டு அதுக்கடுத்து நீ எங்கேனாலும் போய்க்கோ" அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன்கிட்ட வந்து வீரா சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் பண்ண போகிறாளா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து வண்டி எடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வண்டி எடுக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா டக்குன்னு வந்து நம்ம வீரா இருக்காங்களா, பின்னாடி உட்காந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. கட்டி பிடிச்சோடனே, "ஏ என்னடி திடீர்னு கட்டியெல்லாம் பிடிக்கிற?" அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் கேட்குறாங்க. "ஏன் கட்டி பிடிக்கக்கூடாதா? இப்போ கட்டி பிடிச்சா என்ன?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லடி, ஒரு மாதிரி இருக்குது, இது வரைக்கும் வந்து எந்த பொண்ணையுமே நான் இந்த மாதிரி பண்ணதில்லை, அந்த பொண்ணு என்னை கட்டி பிடிச்சது கிடையாது, நீ பிடிச்சோடனே எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நடிக்காத, ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கியே, ஒழுங்கா வண்டி எடு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வீரா. உடனே மாறன் வந்து சொல்கிறாங்க, "இதுவும் எனக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் இது ஒரு புது உணர்ச்சியாக இருக்கே, சரி இருந்தாலும் ஆயிருந்தாலும் நம்ம பொண்டாட்டி தானே, பிடிச்சிக்கிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவர் வந்து வண்டி எடுத்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் பார்த்தா நம்ம வீராவோட அம்மா எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மாறனையும் வீராவையும் வந்து விருந்துக்கு அழைச்சி போக வெளியிலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பைக்கில் வந்து ஜம்முன்னு ஒரு கையோட கைக்கு கோர்த்து ஜம்முன்னு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே கண்மணிக்கு ராஜேஷோட அம்மாவுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. "என்னடி இவங்க இப்படி வந்து ஒட்டி உராசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ராஜேஷோட அம்மா, "கண்மணி, நானும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வள்ளி வந்து சொல்கிறாங்க, "என் கண்ணே பற்றும் போல், ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குது, வாங்க வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டு வர மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம வீரா வந்து, "ஏய் பிருந்தா, எப்போ வந்த? அம்மா எப்போம்மா வந்தீங்க? என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க சொல்லாமல் கொள்ளாமல்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ராமச்சந்திரன் வந்து என்ட்ரி கொடுக்காரு. "என்னம்மா என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, "அண்ணா இல்லைண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சொல்லுமா, என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, "இல்லைம்மா, இல்லைண்ணே, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் விருந்து கலைக்காமல் இருக்கோம்ல, அதான் விருந்து கூட்டு போகலான்னு வந்தேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "யாரம்மா விருந்து கூட்டு போகிறீங்க, கண்மணியையும் ராகவனையுமா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, "இல்லைண்ணே, இப்போ கல்யாணம் முடிஞ்சிச்சுல, நம்ம வீராவையும் மாறனையும் தான் வந்து நம்ம வந்து விருந்து கூட்டு போகலான்னு வந்திருக்கோண்ணே" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டவொடனே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது நம்ம ராமச்சந்திரனுக்கு. அமைதியாகவே பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.